குலசேகரப்பட்டினம் முத்தாரம்மன் கோயில் தசரா திருவிழா உலக புகழ் பெற்றது. இந்த கோயில் திருவிழாவின் போது விரதம் இருந்து வேஷம் கட்டி நேர்த்திக்கடனை பக்தர்கள் நிறைவேற்றுவார்கள். இந்த கோயிலில் அர்ச்சகராக இருந்தவர் வீட்டில் 107 சவரன் நகை கொள்ளையடிக்கப்பட்டுள்ளது. திருச்செந்தூர் அருகே உள்ள குலசேகரன் பட்டினம் கீழமலையின் தெருவைச் சேர்ந்தவர் ஞானமுத்து பட்டர். இவர் குலசேகரன் பட்டினம் முத்தாரம்மன் கோயிலில் அர்ச்சகராக பணியாற்றி வந்தார். கடந்த மாதம் மாரடைப்பு காரணமாக உயிரிழந்தார். இவருக்கு பிரியா என்ற மனைவி மற்றும் ஒரு மகன் ஒரு மகள் உள்ளனர். மகன் கும்பகோணத்தில் உள்ள பாடசாலையில் பயின்று வருகிறார். மகள் கோவையில் உள்ள தனியார் கல்லூரியில் தங்கி படித்து வருகிறார். பிரியா தனது கணவர் ஞானமுத்து இறந்த 15 நாட்களுக்கு பிறகு விசேஷங்களை முடித்துவிட்டு திருநெல்வேலியில் உள்ள தாயார் வீட்டிற்கு சென்றுள்ளார். மீண்டும் நேற்று காலை வீட்டிற்கு வந்து பார்த்தபோது அவருக்கு அதிர்ச்சி காத்திருந்தது. வீட்டின் பின்பக்க கதவு உடைக்கப்பட்டு வீட்டிற்குள் இருந்த பீரோவும் உடைக்கப்பட்டு அதற்குள் இருந்த தங்கம், வெள்ளி, வைரம் என மொத்தம் 107 சவரன் நகைகள் கொள்ளையடிக்கப்பட்டிருப்பது தெரிய வந்தது. இது குறித்து பிரியா குலசேகரப்பட்டினம் காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். அவரது புகாரின் பேரில் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த போலீசார் சம்பவ இடத்தில் நேரில் ஆய்வு மேற்கொண்டனர். அதில் பின்பக்க சுற்றுச்சுவர் வழியாக கொள்ளையர்கள் ஏறி குதித்து வீட்டின் பூட்டை உடைத்து இந்த துணிகர சம்பவத்தில் ஈடுபட்டுள்ளது தெரிய வந்துள்ளது. சம்பவ இடத்திற்கு மோப்பனாய் மற்றும் தடயவியல் நிபுணர்கள் வரவழைக்கப்பட்டு விசாரணை மேற்கொள்ளப்பட்டது. கொள்ளை குறித்து குலசேகரன் பட்டினம் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். அர்ச்சகர் வீட்டில் இவ்வளவு நகை வந்தது எப்படி? அந்த நகைகள் இருப்பது கொள்ளையர்களுக்கு எப்படி தெரிந்தது? கொள்ளை கும்பல் உள்ளூரை சேர்ந்தவர்களா? உள்ளூரை சேர்ந்த யாரும் கொள்ளை கும்பலுக்கு உதவினார்களா? உறவினர்களுக்கு தொடர்பு உள்ளதா என விசாரணை நடத்தி வருகின்றனர். கோயில் அர்ச்சகர் வீட்டில் 107 சவரன் நகை கொள்ளையடிக்கப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.